உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானதும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவும் கூட. பொதுவாக நம்ம யாரு கூடயாவது மெசேஜ் சாட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷில் மெசேஜ் சாட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தமிழில் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் பார்த்தா அதுவே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த மெசேஜ் நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதுமானது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் பார்த்தா ஃபார்வர்ட் ஆனதாக ஆகிடும். இது இங்கிலீஷ்க்கு மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே சரி, நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் பார்த்தா ஈஸியாக நீங்கள் தமிழில் பேசுறது மூலமாக அவங்க லாங்குவேஜுக்கு ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாஸ் அப்ளிகேஷன்லையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்மைக். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்குறது இது பார்த்தீங்கன்னா சேஃபாக அப்படின்னு கேட்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் சேஃப் கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்திங்க. மற்றபடி ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஸோ செலக்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ், வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ். இதில் எல்லா சோஷியல் மீடியாஸுக்கும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே போனோன்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது கொஞ்சம் சர்ச் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஆஃபில் இருக்குது. நான் ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் டைப்பிங்கா இல்லை வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் ஜஸ்ட் வாய்ஸ் டைப்பிங் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே இந்த சிம்பிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது பாருங்கள். ஜஸ்ட் அதை எடுத்து ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நான் வாய்ஸ் டைப்பிங் மட்டும் இப்போதைக்கு பண்ணுறேன். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் இது டைப் பண்ணது ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இது வாய்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் பேக் போயிடலாம். இப்போ அந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மைக் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக நமக்கு குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நமக்கு டைப் பண்ணது ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டைரெக்டாக பார்த்தா சென்ட் பண்ணால் போதுமானது. ஸோ ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ரிப்ளை பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, இப்போ வெளியே எங்கேயாவது போகும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏதாவது லெட்டர் நீங்கள் எழுதணும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் போயிட்டு எந்த லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணமோ அங்கே டைப்பிங் அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் நீங்கள் பேசினா போதுமானது, இல்லை தமிழில் நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. கீழே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா தமிழில் பேசுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கீழே டைப் ஆகிடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே ஒரு லெட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பண்ணிடலாம். இது மாதிரியும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி எல்லா விதத்திலுமே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் அந்த அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். மறக்காம ட்ரை பண்ணுங்க. எனவே गाइस, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் காத்து இருக்கு. அதில் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு நானும் நன்றி. வணக்கம்.